ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எதற்காக போராடுறாங்க அப்படின்னா, எல்லாமே லீகல் அப்படின்றத கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு கூட்டம் போராடி அதில் நிறைய பேர் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் லீகலாக கொண்டு வந்துருங்க, இதை ஏன் ஒரு கேஸாக நீங்கள் ஃபைல் பண்ணணும், இதை ஏன் நீங்கள் ஒரு தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா, மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து ரொம்ப லீகலாக மாறிடுச்சு. அப்படின்னா அது சரி அப்படின்னு மாறிடுச்சு. உனக்கு பிடிச்சிருச்சு, அவனை கல்யாணம் பண்ணுன, அவ்வளோதான். பிடிக்கல, அவனை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற. நீ பிடிச்சிச்சு அந்த மனுஷியை கல்யாணம் பண்ண, இப்போ உனக்கு பிடிக்கல, நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுற, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்காக நீ ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு மேலை நாடுகளிலே, பல நாடுகளிலே இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்கன்னு தெரில. கடந்த நாட்களிலே இந்தியாவிலுமே வந்து ஒரு சட்டம் என்ன பிறப்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணு சம்மதத்தோடு சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கினாலோ, ஒரு 10 நாட்கள் அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாலோ, அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க பேரில் அவங்களுடைய பேரண்ட்ஸோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ யாருமே வந்து கேஸெல்லாம் போட முடியாது. ஒரு காலத்தில் அப்படி வந்து மனைவி வந்து தன்னுடைய கணவனாரை குறித்து இந்த மாதிரி தப்பா நடக்கிறாரு அப்படின்னு கேஸ் அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ எப்படிப்பா அப்படி பண்ணலாம், இல்லைன்னா கணவன் கொண்டு போய் கொடுத்தா நீ எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு பையனோட நீ கல்யாணம் பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கும்போது இப்படி நடக்கிறது அது லா இல்லை, அது தப்பானது, அதற்கு உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு என்று கொடுத்துட்டு இருந்தா இந்த சட்டம் வந்து இப்ப மாற்றப்பட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு ஆண் அவங்க 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரும் வாழணும்னு விருப்பப்பட்டாங்க, அவ்வளவுதான். அதற்கு விரோதமாக யாருமே எழும்பக்கூடாதுன்ற அளவிற்கு வர்ற அளவுக்கு கூட சட்டங்கள் மாற்றப்பட்டது. ஆனா உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லைன்னு அறிக்கை பண்ணுங்க, அதை சொல்லுங்க, நம்ம எப்படி மன கஷ்டத்தோட வாழ முடியும் அப்படின்னு ஒரு விதத்துல போராடினாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் அது தவறு அப்படின்னு தான் சொல்லுது. உலகமே அதை சரின்னு அங்கீகரிச்சாலும் இனி வருகிற கவர்மெண்ட், இனி வருகிற சட்டங்கள் ஒருவேளை திருத்தப்பட்டு இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய நாட்களிலே நீங்கள் வளரும் போது மேலை நாடுகளை போல அது ஒரு தவறு இல்லை அப்படின்னு உலகத்துல அதுக்கு வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி தான், தள்ளி விடுதலை ஆண்டவர் வெறுக்கிறார், விபச்சார முகாந்தரத்தினாலே ஒழிய. அப்படின்னா ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கி இருக்கிற அந்த கணவனை விட்டு அந்த மனைவியை விட்டு நீ வரலாம், ஆனாலும் மன்னிக்கிறதற்கு உங்களுக்கு இருதயம் இருந்தா நீ மன்னிச்சு வாழு அப்படின்னு தான் ஆண்டவர் பேசுறாரே தவிர, மற்றபடி கணவன் மனைவி பிரிவதற்கு வந்து வேதம் வந்து நமக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி தான் அப்படின்றத தான் ஆண்டவர் நியமிச்சது. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் தவறுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் சரின்னு சொன்னாலும் நான் நம்புறேன் அதற்கு பின்பாக கண்டிப்பாக ஒரு விளைவு இருக்கும் என்கிறதை நீங்க மறந்துடவே கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட தொடர்புகளிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வெளியே அதிலிருந்து வராவிட்டால் பெரிய ஆபத்துகளை நீங்க சந்திக்க முடியும். இன்றைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு பேசுகிறேன். அப்படி என்று சொன்னால், தவறான தொடர்பினால் உண்டாகிற 3 விதமான ஆபத்துகள். அப்போ இந்த தவறான தொடர்புனா என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறந்துடாதீங்க, இன்னொருத்தருக்கு மறைத்து செய்கிறது எல்லாமே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு வாலிப பிள்ளை ஒரு அம்மா அப்பாவுக்கு மறைச்சு ஒருத்தர்கிட்ட பேசுறீங்களா, ஒருத்தர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒருத்தரோட போய் நீங்க தங்குறீங்களா, ஒருத்தரோட பைக்ல நீங்க வெளியே போறீங்களா அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீங்க செய்கிற அந்த காரியம் வந்து அப்படி தவறான தொடர்புக்கு சமம். அதே போல கணவனுக்கு தெரியாமல் மனைவி யாரிடத்திலேயாவது பேசினா, மனைவிக்கு தெரியாமல் கணவன் யாரிடத்திலேயாவது பேசி கொண்டிருந்தா அது வந்து நல்ல தொடர்பு இல்லை,
பாஸ்டர் என் மனைவி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவா, என் கணவனாரி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க, நான் போய் அவருக்கு முன்னாடி எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும், நான் நல்லவங்க தான், நான் நல்ல ஆள் தான், நான் அப்படியெல்லாம் கிடையாது. நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு நபரோடு நீங்க கண்டினியூவாய் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் அது தவறான தொடர்புக்கு சம்பந்தம் உள்ளதுதான். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த உறவை ஒரு நாளும் ஆண்டவர் தட்டி கொடுக்க மாட்டாரு. அந்த உறவை நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் முன்பாகவும் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்பாகவும் முன்னாடி செய்ய முடியாத எல்லாமே ஒரு விதத்திலே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா வெறும் பெண்ணும் ஆணும் மட்டும் சொல்லல, சில ஆணுமா இருந்தா கூட சரிதான், பெண்ணுமா இருந்தாலும் சரிதான். சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு நம்ம மறைக்கவே முடியாது. அதை மறைச்சோம்னா கண்டிப்பா சொல்றேன், அதனுடைய விளைவு வித்தியாசமாய் நீங்கள் பார்க்க முடியும். வித்தியாசமா தான். அதை நீங்க எப்படி பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, சர்ச்சுக்கு இந்த பிரசங்கம் தேவையா பாஸ்டர், அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நானும் அதான் இந்த செய்தியை எடுத்து வைத்து பல மாதங்கள் தடுமாறினேன். கண்டிப்பா இது நம்ம திருச்சபைக்கு தேவைப்படாது, நமக்கு எதுக்கு தேவைப்படும். ஆனா இல்ல ஆவியானவர் என் உள்ளத்திலே தெளிவாய் கர்த்தர் உணர்த்தினார். நான் ஒரு நாள் இந்த சரி கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம், நம்ம வாக்கிங் பண்றதே இல்லை, அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் நம்ம ரொம்ப பிரயாசம் எடுத்துட்டு, சரி நம்ம சும்மா வாக்கிங் பண்ணால் நல்லா இருக்காது, இந்த ஜனங்கள் வாக்கிங் பண்ணுற இடத்துல போய் அப்படி வாக் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சிவானந்த காலனி பக்கத்தில் ஒரு நாள் நான் கொண்டு போய் என் வண்டியை விட்டுட்டு, அங்கே நிறைய பேர் வாக் பண்ணுவாங்க அந்த ரோட்டில். அப்போ நான் அதுக்கு ஆயத்தப்படும் போது அவங்க நம்ம திருச்சபைக்கு வர்றவங்கெல்லாம் கிடையாது, ஆனால் நான் ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துருக்குறேன். அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய கணவனாரை தெரியும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் எனக்கு தெரியும். அப்போ நான் கொண்டு போய் வண்டியை நிறுத்தின உடனே அவங்க இந்த ஸ்கார்ப் எல்லாம் கட்டியிருந்தாங்க, முகத்தில் மாஸ்க் போட்டு மூடியிருந்தாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வண்டி தெரியும், அவங்கள தெரியும். அவங்க கொண்டு நிறுத்திட்டு அவங்க அந்த பைக்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி ஒரு நபர் வந்தார். அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து காலையில் 5 மணிக்கு அந்த ரோட்டில் நடக்கிறாங்க. 5 o'clock 5 மணிக்கு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நடக்க ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-6:15 மணி இருக்கும் பாருங்களேன். நான் அங்கேருந்து கிளம்பும் போது 6:15 மணி வரைக்கும் 2 பேருமே அந்த நடந்து வாக்கிங் பண்ணி அவங்க வாக்கிங் பண்ணி பேசிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சிரிச்சுட்டு போனாங்க. ஆனால் அது அவருடைய கணவனார் அல்ல, இவருக்கும் இவர்கள் மனைவி அல்ல. சரி, ஒருவேளை சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், நண்பர்களா கூட இருக்கலாம், சரி நம்ம அப்படியெல்லாம் தப்பா. ஆனாலும் இவ்வளவு மணி நேரத்தில் காலையிலே எழும்பி இத்தனை மணி நேரம் ஒருத்தரோட நடந்து பேசும்போது உலகம் பார்த்தா தப்பா நினைக்காதா? அப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அது தாண்டிருச்சு. ஒரு 2-3 நாட்கள் தாண்டின உடனே அவர்கள் ஒரு ஏரியாவிலேருந்து வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க தன்னுடைய ஃபோனில் பேசுறாங்க. காலையில் 4:30 4:30 மணிக்கு அவங்க ஃபோனில் பேச ஆரம்பித்தவங்க அந்த போய் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க பேசிட்டே போனாங்க. அப்போது எனக்கு அது சரியாக எனக்கு படலை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் எழும்பின புயல்கள் நான் பார்த்தேன். அது அப்படி போச்சுன்னு வைங்களேன். அப்போது நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், கணவனாருக்கு தெரியல, சில மனைவிக்கு தெரியல, ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் கண்டிப்பா பார்க்கிறாரு, ஆண்டவர் கண்டிப்பா பார்க்கிறாரு. அதனால இந்த மாதிரி தவறான தொடர்பிலே இருக்கிற எந்த நபரா இருந்தாலும் நீங்க மனம் திரும்பாவிட்டால், நீங்க மாறாவிட்டால், நீங்கள் அதை விட்டு விடாவிட்டால் பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க கூடும். நீங்கள் நம்பர் 1 முதலாவதாக வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு காமிச்சு ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? நீங்கள் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை சத்தமா வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி அவனை தினம் தன்னுடைய வார்த்தைகளாலே அலட்டி கொண்டு இருந்ததினால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா
விசனப்பட்டு. நன்றாய் எல்லாரும் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. சிம்சோன், எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க ரொம்ப கவனமா இதை கவனிக்கணும். வாலிப பிள்ளைங்க வந்து கண்டிப்பா நீங்க கவனிங்க, இது உங்களுக்கு தேவையான ஒரு சத்தியம். இங்கே இந்த சிம்சோன் என்கிற நபரை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாய் அறிந்தது. சின்ன வயசிலிருந்தே ஆண்டவர் வந்து அவனை அபிஷேகித்தார். ஒரு நசரேயனாக ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். அவனுக்கு ஒரு விசேஷித்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் கழுதையினுடைய தாடை எலும்பிலே 1000 பேரை கொன்றான். பட்டணத்தினுடைய நிலைக்காலை வாசலோடு தூக்கி கொண்டு போய் அவன் மலையின் மேல் ஏறி போனான். இப்படி சிம்சோன் மூலமாய் ஆண்டவர் பண்ணினதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு பெரிய ரொம்ப பெரிய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் அவன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். இவனுக்கு நசரேன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து மேரேஜ் ஆகக்கூடாத ஒரு கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்படின்னா அன்னகர்கள் ஆண்டவரால அன்னகர்களாக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் உண்டு, தங்களை அன்னகர்களாக ஆக்கினவர்கள் உண்டு. கவனிங்க, 2 விதமா இருக்கிறாங்க. ஒண்ணு, ஆண்டவரே அவர்களே பிறக்கும் போதே அவங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா அன்னகர்களாக, அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்காக கர்த்தரை அபிஷேகித்தார். சிலர் வந்து வளர்ந்ததுக்கு பிறகு இல்லை எனக்கு வேண்டாம், கல்யாணம் வேண்டாம்னா அவர்களே எடுக்கிற பொருத்தனை. ஒருவேளை அவர்களே எடுக்கிற பொருத்தனையில் அவங்க தவறலாம். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் போதே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பாரானால் கண்டிப்பா அதற்குரிய கிருபையும் ஆண்டவர் தருவாரு. ஆனா இவ எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்போ வந்து அவர் வந்து இந்த சிம்சோன் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாமே. அவனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா அவனுடைய விழுகையே எங்கன்னா பெண்கள் விஷயத்துல தான் அவனுடைய விழுகை. பெண்ணை கண்டு, அந்த ஸ்திரீயை கண்டு, அங்க கண்டு பார்த்து அப்படின்னு சொல்லி லைனா வந்துட்டே இருக்குது. இப்ப கடைசியில யார்கிட்ட மாட்டுறான்னா, வேதம் சொல்லுது தெளிலால் என்கிற, அவளை கொஞ்சம் நல்லா சொல்லல, ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒருத்தி அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே தன்னுடைய இருதயத்தை கொடுத்தாங்க. அவன் பயங்கரமா அவ பேசுறா, அவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறா. அப்போ ஆரம்பத்துல அந்த நபரை அவனுக்கு சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது, டைம் போனதே தெரியல, அவ்வளவு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நாட்கள் தாண்ட 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 அந்த சிம்சோனுடைய கள்ள உறவு அவனை எப்படி கொண்டு போய் விட்டுச்சுன்னா, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டுருச்சு. அப்படின்னா தற்கொலை பண்றதுக்கு நினைக்கிறான். செத்தா பரவாயில்ல, நான் ஏன் உயிரோட வாழ்றேன், உயிரோட வாழ்றதுக்கு செத்தா பரவாயில்லையே, நம்ம முடிஞ்சு போனா பரவாயில்லையே, தற்கொலை பண்ணணும்னு தோன்றது. ஆனா தற்கொலை பண்றதுக்கு பலன் இல்லை. அவன் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதற்கு விருப்பமே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரொம்ப கவனமா இருங்க. நம்பர் 1, முதலாவதாக நீங்க வந்து 1000 காரணங்களை சொல்லலாம். என் மனைவி என் கூட இல்லை, என் கணவனார் என் கூட இல்லை, என்னை நான் இப்படி ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கேன், என் மேனேஜர் அந்த மாதிரி, என்னுடைய தலைவன் அந்த மாதிரி. நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், இது தவறான உறவுக்கு நீங்க எந்த விதமான கருத்தையும் உங்க பக்கத்துல சொல்லவே முடியாது. கர்த்தரிடத்துல அந்த சூழ்நிலையை சொல்லவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோசேப்பை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காண்பித்து, அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா உன் உயிர் போனா கூட பரவாயில்ல, நீ செத்தா கூட பரவாயில்ல, உன்னை சிறைச்சாலையில போட்டா கூட பரவாயில்ல, அங்க இருந்து நீ ஓடிருன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. சாமுவேல் இடத்துல சொன்னது மாதிரி தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஏலியின் பிள்ளைகள் அந்த அசுத்தமான பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது நீ பரிசுத்தமா வாழுன்றதுக்காக தான் சாமுவேலை கர்த்தருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார், நமக்கு முன்னாடி. அதனால சிலர் காரணம் காமிக்கிறாங்க. எங்க வாழ்க்கை வாழ்ந்தா தானே தெரியும் உங்களுக்கு, எங்களை மாதிரி தனியா இருந்தா தானே தெரியும், எங்களை மாதிரி ஒரு மேனேஜர் டார்ச்சர் பண்ணா தானே தெரியும், எங்களை மாதிரி ஒரு ஓனர் வந்து கைக்குள்ள இது மாதிரி வச்சிருந்தா தானே எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன், ஒரு மேனேஜர் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்காக 1000 வழிகளை திறப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் வழியை தருவார். அவங்க சம்பளம் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை வாழ முடியாது, அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வித்துறேன், என் சரீரத்தை நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு எந்த ஆண் மகனும் எந்த பெண் மகனும் கண்டிப்பா சொல்ல முடியாது. என் என்னுடைய மனைவி 5 வருஷமா என் கூட இல்லை, என் கணவனார் 5 வருஷமா என் கூட இல்லை, பட் இல்ல 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 இல்ல, பரிசுத்தமாய் வாழ வேண்டியது
தவறான அந்த காரியங்களிலே ஈடுபடாமல் தங்களை காத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய தலை மேல விழுந்த கடமை. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா முதல் தண்டனையை குறித்து வேதம் சொல்லுது, உங்களுடைய ஆரம்பம் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க முடியும் போது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த காலங்கள் தாண்டும் போது நீங்க உயிரோட வாழணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இந்த வசனத்தை நான் நினைக்கும் போது சில சில சூழ்நிலைகளை நான் நினைச்சு பார்த்தேன், சில நபர்களை நினைச்சு பார்த்தேன். உண்மையிலேயே அந்த தவறான தொடர்பில் இருக்கிற நிறைய பேர், அவங்க நிறைய பேர் வாழணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. வாழணும்னு சொல்லவே இல்லைங்க, சாகணும்னு தாங்க இப்ப சொல்றாங்க. அந்த தொடர்பு அற்று போயிடுச்சு, அந்த நபர் அற்று போயிட்டாங்க. எந்த நபர் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்களோ, எந்த மனுஷங்க அவங்களுக்கு ஜாலியா அவங்கள்ட்ட பேசினாங்களோ, அதே நபர் இன்னைக்கு அவங்களுடைய உயிரை அப்படியே பறிச்சு எடுத்து நாளுக்கு நாள் அந்த மனுஷனால நான் சாகுறேன், அந்த மனுஷியால நான் சாகுறேன், அவளால நான் சாவேன்னு தெரியும், அவன் என்னை கொன்றுவா போல, அவன் என்னை கொன்றுவான் போலன்னு சொன்னதை என்னுடைய காதுகளால கேட்டிருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, அன்பு தாயே, வாலிப தங்கச்சி, தம்பி, நீ ரொம்ப நினைவா நினைச்சுக்கோ. இன்னைக்கு தவறான ஒரு தொடர்பிலே அம்மா அப்பாவுக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, குடும்பத்திற்கு தெரியாம அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இருக்குமையானால், இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அதே நபர் உங்களுடைய உயிரை குடிக்கிற ஒரு நாள், உங்க உயிரை மாய்க்க பண்ண வைக்கிற ஒரு நாள் சீக்கிரமா வந்துடும். அதுக்குள்ள நீங்க மனம் திரும்பிடுங்க, அதுக்குள்ள நீங்க விட்டுருங்க, அதுக்குள்ள தூக்கி போட்டுருங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், உன்னை மகிழ்ச்சியா நான் வச்சுக்கிறேன். அப்படியே டைம் போறதே தெரில, இல்ல டைம் போறதே தெரில, அப்படி பேச்சு, அப்படி ஒரு சந்தோஷம். அதான் நீதிமொழிகள் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும். 9ஆம் அதிகாரம் எடுங்களேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கணும். மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஹலோ, எல்லாம் சத்தமா இன்னொரு டைம் வாசிங்க. இங்க வருதா? இங்க பார்த்து கூட வாசிங்க. மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் என்ன பண்ணுமாமா? எந்த தண்ணி? வீட்டில் குடிக்கிற தண்ணி டேஸ்டா இருக்காது, ஆனா பக்கத்து வீட்டில் திருடி குடிக்கிறது எப்படி இருக்குமா மாமா? திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்போ. ஹலோ, நிறைய பேருக்கு உள்ள இருக்கிறது ஆசீர்வாதமா தெரியாது, உள்ள இருக்கிறது சந்தோஷமா தெரியாது. ஆனா திருட்டு தண்ணி இருக்கு பாருங்க, அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாம புசிக்கிற அப்பம் இருக்கு பாருங்களேன், அது அவங்களுக்கு என்ன கொடுக்கும்னா பெரிய ஆறுதலை கொடுக்கும், பெரிய சமாதானத்தை கொடுக்கும். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது, மறைவாய் யாருக்குமே தெரியாம, வாலிப தம்பி தங்கச்சி கேளு, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில கிடைக்குமானால் அதனுடைய முடிவு உன்னை மரணத்துக்கு நேராக நடத்தும், உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். பி கேர்ஃபுல், கேர்ஃபுல். அது சந்தோஷமா தான் இருக்கும். அதான் மதுபானம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமாமா? ஹலோ, பைபிள் சொல்லுது, மதுபானம் பார்க்கறதற்கு பளபளப்பாய் தோன்றும். பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கலாம், இது குடிச்சா நல்லா இருக்கும் போல தெரியுது, பளபளப்பா தோணும், அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை குடிச்சு உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேலையை காமிச்சிடும். யாரு அது கடைசியில பாம்பை போல என்ன பண்ணுமாமா? சீரும். வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள், தவறான தொடர்பு உங்களை வாழ விடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த கான்டெக்ட் எதுவா இருந்தாலும் சரி,
அது தவறான தொடர்பு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சிலருக்கு என்ன நினைப்பாங்கன்னா, பொண்ணை பார்த்தா தானே பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் ஆம்பளைங்க தானே, நாங்கள் 2 பேரும் அப்படின்னா என்னன்னா, இது தவறான வாழ்க்கை இல்லை, சும்மா ஜஸ்ட் பேசுறது. அப்படின்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன்ல, அதுக்கு என்னன்னா இந்த சோல்டை ஆத்தும பிணைப்பு, எதாமா ஆத்தும பிணைப்பு சோல்டைன். இந்த சோல்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 2 பசங்களாக தான் இருப்பாங்க ஆனால் விடவே மாட்டாங்க, 2 பிள்ளைகளாக தான் இருப்பாங்க ஆனால் விடவே மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளையும் அப்படி தான், பேரண்ட்ஸ் சொல்கிறேன், கேர்ளாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளை ஃப்ரெண்டாக இருக்கிற பொண்ணு வந்து அந்த பொண்ணு லிமிட்டாக தான் இருக்கணும். இல்லை என் புள்ள பையன்கிட்ட யார்கிட்டையுமே பேசுறது இல்லை, என் புள்ள ஒரு பிள்ளைகிட்ட தான் பேசிகிட்டே இருக்கிறா, அந்த புள்ள தான்மா டேஞ்சரு. புரியுதா இல்லையா? என்ன இல்லை முறைக்கிறீங்க? அந்த பையன் தாங்க டேஞ்சரு. இல்லை நான் வந்து உலகத்தில் நடக்கிறத உங்களுக்கு முன்பாக பார்க்கறதுனால சொல்கிறேன், யாரா இருந்தாலும் ஒரு லிமிட் தாண்டி என்ன பண்ண முடியாதுன்னா போகக்கூடாது. அப்போ பைபிள் சொல்லுது, நமக்கு தவறான உறவுகள் வந்து ஆரம்பத்தில் பெரிய சந்தோஷம் கொடுத்தாலும் முடிவில் அது என்ன பண்ணும்னா உங்களை வாழ விடாம உங்களை அழிச்சிடும். வேண்டாம், அந்த எஸ்எம்எஸ் வேண்டாம், அந்த வாட்ஸ்அப் வேண்டாம், அந்த பிக்சரை அனுப்ப வேண்டாம். அது கர்த்தருக்கு என்ன இல்லைன்னா பிரியமானதே இல்லை. ஆமே. சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு 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 எஸ்எம்எஸ் பண்ணு மட்டும்தானே பண்றேன். எது? ஆனா எஸ்எம்எஸ் பண்றது பரவாயில்லம்மா, எஸ்எம்எஸ் பண்ணிட்டு 1 மணி நேரத்தில் டெலீட் பண்றீங்களே, அது ஏன்? எதுக்கு? ஏன் அந்த எஸ்எம்எஸ் பண்றது பரவாயில்ல, இல்லைன்னா அந்த பிக்சர் அனுப்புறது பரவாயில்ல, அந்த மொபைலை வந்து ஏன் லாக் போட்டு வைக்கணும்? அதை ஏன் ஓப்பனா பார்க்க வேண்டியது இருக்குங்க? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இந்த பேரை மாத்தி மாத்தி சேவ் பண்ணுவாங்க பாருங்களேன். செல்போன்ல மம் அப்படின்னு வரும், டே 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 உன் மம்மி ஃபோன் பண்றாங்க அப்படின்னு. அப்படியா? என்ன ஸ்பெல்லிங் பாஸ்டர்? ஓ, அவனுக்கு அது உண்மையான அம்மா கிடையாது, அம்மா பேர் இல்ல, அது வேற யாரையோ ஒருத்தருடைய பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. எத்தனை கில்லாடிங்க தெரியுமா? அப்படி மனைவி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்னு வரும். ஏங்க ராமச்சந்திரன் கூப்பிடுறான் அப்படின்னு. கட் பண்ணி விடு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ராமச்சந்திரன். அப்புறம் ராமச்சந்திரனுடைய மிஸ்டு கால் எடுத்து பார்த்தா ஒரு 50 ராமச்சந்திரன் இருக்கும். இந்த ராமச்சந்திரன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான், நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க? 50 மிஸ்டு கால். அந்த ராமச்சந்திரனை நீங்க ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும், அது ஒரு ராமச்சந்திரியா இருப்பாங்க, அவர் ராமச்சந்திரனா இருக்க மாட்டான். அப்போ போன்ல பேரை மாத்தி விட்ட உடனே இது என் கணவனார் சந்தேகப்படுறாரு, என் மனைவி சந்தேகப்படுறாங்க, யார்கிட்ட பேசினாலும் என் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது, யார்கிட்ட பேசினாலும் என் கணவனாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், பிடிக்காததா ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறேன். எதுக்கு பேசணும்? பிடிக்காத சந்தேகப்படுறாங்கன்னா 10 டைம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, வேணாங்க எனக்கு நீங்க என்னமோ அவங்கள்ட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, வேண்டான்னு தோணுது, நீங்க நல்லவங்க தான் அவங்க கெட்டவங்க அப்படின்னு உங்கள்கிட்ட 10 டைம் சொல்லிட்டாங்க. சரி, ஒரு கணவனாருக்கு பிடிக்கலையே வேண்டான்னு போட வேண்டியதானே, ஒரு மனைவிக்கு பிடிக்கலையே வேண்டான்னு நிக்க வேண்டியதானே. உங்களுக்கு குடும்பம் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு பிள்ளைங்க முக்கியம் இல்லையா? உங்களுக்கு கணவன் முக்கியம் இல்ல, உங்களுக்கு மனைவி முக்கியம் இல்ல. சோ அப்படி அந்த பேசுகிற நபர் தான் உங்களுக்கு முக்கியமா இருந்தா, நான் சொல்றேன், எந்த மனைவி சந்தேகப்பட மாட்டாங்க, எந்த கணவன் சந்தேகப்பட மாட்டாங்க. கண்டிப்பா சந்தேகம். அது ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறவங்களா இருக்கலாம். கணவனாருக்கு பிடிக்காத, மனைவிக்கு பிடிக்காம இன்னொரு நபருடைய, இன்னொரு பர்சனுடைய அந்த பேச்சு வேண்டான்னு ஒதுக்குறவங்க தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையா குடும்பத்தை நேசிக்கிறவங்க. அவங்க தான் குடும்பம் வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் ஹஸ்பண்ட் வேணும், மனைவி வேணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாங்க. மற்றவங்களை பொறுத்த அளவில் நான் சொல்றேன், ஆரம்பத்தில் அது தப்பா போராட்டாலும் முடிவில் அது உங்களை தப்பா தாங்க கொண்டு போய் விட்டுரும்.
ஒரு குடும்பத்துக்காக ஒரு மனுஷனை விட முடியல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை விட முடியல, ஒரு மனைவிக்காக கூட கிடக்கு சொந்தக்காரங்களை விட முடியல அப்படின்னா, நான் சொல்றேன், குடும்பத்தை கட்டுறதுக்கு வேற என்ன நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு வேற என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? எதுவுமே பண்ண மாட்டீங்க நீங்க. அப்போ உங்களுக்கு குடும்பம், மனைவி எதுவுமே வேணாம், உங்களுக்கு அவங்க தான் முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை அன்பா சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கஷ்டப்பட்டு நிக்கிறத பார்க்க விரும்பல, ஆண்டவர் விரும்பல. அதான் இன்னைக்கு பேசுறாரு. வாலிப தங்கச்சியா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ரொம்ப கவனமா வாழு. வேண்டாம், அந்தரங்கத்திலே புசிக்கிற அப்பம் இன்பமா தான் இருக்கும், தண்ணீர் தித்திப்பா தான் இருக்கும். நீ மறைச்சு மறைச்சு செய்கிற எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் எதுவுமே இருக்காது. ஆனா முடிவில் நீ வாழவே வேண்டான்ற அளவுக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுரும். பி கேர்ஃபுல்.